வணக்கம். வெல்கம் டு வேத் வேர்ல்ட். ஸோ இந்த சேனலோட முதல் வீடியோ சமயபுரம் மாரியம்மாவோட ஒரு சின்ன இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது தான் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னா நானும் எவ்வளோ சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன், கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ளஜில் போனதே இல்லை. ஸோ நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது நான் ஏற்கனவே சமயபுரம் மாரியம்மாவுக்கு ஒரு தடவை நான் வேண்டியிருந்தேன். நான் ஒரு நாள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எவ்வளோ குடும்பம் யூடியூப் வாழ வைக்கிது, அது மாதிரி இந்த யூடியூப் மூலயமா என்னோடய குடும்பமும் நல்லபடியாக வாழும் அப்படின்னு நினச்சி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுவேன். அதில் ஓப்பன் பண்ணும்போது இந்த பதிவு தான், அதாவது எனக்கு நடந்த இந்த நிகழ்வு தான் நான் முதல்ல ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தராக போகிறதுல என்னென்ன வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் நான் யோசிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த சேனல் இப்போ வேத் வேர்ல்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் முதல் வீடியோவாக சமயபுரம் மாரியம்மாவும் எனக்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்வை நான் எல்லார் கூடயும் மனதார ரொம்ப ஹாப்பியோடு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இருக்கேன். ஸோ 2021 கோவிட் அட்டாக் ஆகிடுச்சு எனக்கு, மே மந்த்து. அப்போ என்ன ஆகுது, நானும் என்னோடய குழந்த 2 பேர் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டுருக்கோம். எங்களை பார்த்தாலே எல்லாருமே 10 அடி தள்ளி வாக் பண்ணுவாங்க, கதவை சாத்திப்பாங்க. நான் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட என் குழந்தைய யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினச்சா கூட குழந்தைய வாசலில் உட்கார வச்சுட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கதவு சாத்திட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறைய கண்ணில் பார்த்தேன். ரொம்ப கொடூரமான விஷயம். இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு தப்பான வாழ்க்கையில் ஒரு தப்பான பாதையில் போய் நான் படாத பாடுபட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளும் அனுபவிச்சிட்ருக்கேன் தப்பான உறவில் காலை வச்சுட்டு. ஸோ இது எல்லாத்துக்கான விளைவு தான் நாங்கள் படுற ஒரு நாள் கஷ்டமும். அப்போ என்ன ஆகுது, 4 நாள் ஆகிடுச்சு, 4 நாள் கடந்துடுச்சு. சாப்பாடெலாம் என்னால் எந்திரிக்க கூட முடியாது. யூரினேட் பாஸ் பண்ணால் கூட என் குழந்த தான் என்னை எழுப்பி விடுவான். கீழே பாயில் படுத்திருப்பேன். அவன் என்னை தூக்கி விடுவான், புஷ் பண்ணுவான். நான் ஊனி எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறது வர்றது அது மாதிரிலாம். ஸோ சாப்பாடு மட்டும் அங்கேருந்து ஒரு பிராமின் லேடி ரொம்ப கம்மியான காசுக்கு சர்வ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுதான் வாங்கி என் பையனுக்குமே ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் வைக்கிற மிச்சம் மீதி தான் நான் சாப்பிடுவேன். இப்படி தான் போச்சு. 4 நாள் கடந்துருச்சு. 5வது நாள் ஒரு நாள் மத்தியானம் 2 மணி இருக்கும், கரெக்டாக 2:00 தான் நினைக்கிறேன். ஸோ மாத்திரை சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரை போட்ட அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்தில் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டேன் நான். அந்த தூக்கத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு 3 to 5 மினிட்ஸில் தூங்கிட்டேன். நல்லா டீப் ஸ்லீப்பில் போயிட்டேன். அப்போ என் கனவில் 2 ஆர்ச் கலர் வருது. என்ன கலர்னால், ஃபஸ்ட்டு பச்சை கலர் ஆர்ச்சு, அந்த பச்சை கலர் ஆர்ச்சுக்கு கீழே மஞ்சள் கலரில் ஆர்ச்சு. ஸோ 2 ஆர்ச்சு எனக்கு வருது, ஒரே கலர் புகையா. அப்போது காது நிறைய சவுண்டு கேட்குது. நான் மாரியம்மா வந்திருக்கேன், உன் முடி கொடு, உன் உடம்புல இருக்க குறைகள் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூடவே பேசுகிறேன் கனவுலையே. எந்த மாரியம்மா, நான் மாரியம்மா கோயிலுக்கெலாம் போக மாட்டேனே. சின்ன வயசில் ஆயா கூட பெரியபாளையம் போயிருக்கேன். குழந்த ரொம்ப வருஷமாக குழந்த இல்லை, நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்த வேணும்னு சொல்லிட்டு புட்லூர் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன். 2 வாரத்தில் குழந்த நின்றுச்சு. அதுக்கப்புறமேட்டு உண்மைங்க, அது வருஷக்கணக்கில் இல்லை குழந்த. எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். போய் ஒரே ஓன்னு அழுக காலை பிடிச்சிக்கிட்டு. 2வது வாரத்துலேயே எனக்கு பாசிட்டிவ், அந்த ஸ்ட்ரிப் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. நல்லபடியாக குழந்த பிறந்து இன்றைக்கி என் குழந்த தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வருவான். மெஜாரிட்டி அவனோட வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆடி மாதம் ஆனால் பச்சையம்மன் கோயிலுக்கு கூழ் குடிக்கிறதுக்காகவே போவேன், சாமி கும்பிட போகிறோனோ இல்லையோ. ஸோ நான் வணங்குற தெய்வம் யாருன்னு பார்த்தா சிவன். எனக்கு கண்கட்டி விட்ட இடம் எல்லாம் சிவன் மட்டும்தான் எனக்கு. ஸோ என் வீட்டில் நான் லிங்கமும் நந்தியும் தான் வச்சுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறமேட்டு ஒரு வால் ஸ்டிக்கர், பெருமாளோட வால் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய பூஜை. இது என்கிட்ட எந்த மாரியம்மன் ஃபோட்டோவும் செப்பரேட்டாக எதுவுமே இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் கனவுலேயே கூட இது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த மாரியம்மாவும் கும்பிட மாட்டேன், சிவனை மட்டுமே தான் கும்பிடுவேன். சாய்பாபா சிலை இருந்துச்சு என்கிட்ட, சாய்பாபா கும்பிடுவேன். நான் சிவனை கும்பிடுவேன். 2 பேரும் தவிர்த்து வேறு யாருமே கும்பிடுறது இல்லையே அப்படின்னு. சமயபுரம் அப்படின்னு காது நிறைய சத்தம்.
நான் சமயபுரம்னா இல்லை சமயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். காது நிறைய சத்தம், அந்த ஆர்ச்சும் போயிடுச்சு, அந்த சத்தமும் போயிடுச்சு. என்னால் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோ ஸ்பீடில். மெதுவாக எந்திரிப்பேன். என் பையன் தள்ளி விடுவான், பொறுமையாக ஏதாவது பிடிச்சி ஊனி எந்திரிப்பேன். டபால்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு பக்கத்துலேயே ஃபோன் இருக்குது. சமயபுரம் தான் டைப் பண்ணேன் கூகுள் சர்ச்சில். சமயபுரம் போடும்போதே மாரியம்மன் டெம்பிள்னு வந்தது. புல் அரிச்சு போச்சு, எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது. அது வரைக்குமே நான் உண்மையாக சொல்கிறேன், நான் பொய் இல்லை, வாய் நாக்கு அழுகி போயிடும் பொய்யா பேசியிருந்தேன்னா கடவுள் விஷயத்தில். அப்போது என்ன ஆகுது, கூகுள் சர்ச் பண்ணால் நிஜமாலே அப்படி ஒரு கோயில் இருக்குது திருச்சியில். அப்படியே ஃபோனை ஃபர்தராக நான் படிக்கலை. பக்கத்து ரூம் வந்து சாமி ரூம். நேராக போனேன், விளக்கு ஏற்றினேன், ஓன்னு உட்காந்து அழுகுறேன். என் பையன் பயந்துட்டான், என்னடா இது மம்மி தூங்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏஞ்சி வந்து அழுகுதேன்னு. அந்த புல்லரிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முடியெல்லாம் குச்சி குச்சியாக நிற்கும், கூஸ் பம்ப்ஸ். அந்த முடி வந்து இறங்கலை, அடங்கலை. அப்போ வரைக்குமே அந்த புல்லரிப்பு அப்படியே தான் இருக்குது, அந்த அழுக வரைக்குமே. அப்புறம் நான் வந்து கூட மனசார நினச்சிக்கிட்டே நான் வந்து வேண்டிக்கிறேன். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக ரொம்ப உதாசனப்படுத்திட்டாங்க என் வாழ்க்கையில். நம்பி ஏமாந்து நாசமாக போய் நிற்கிறேன் இன்றைக்கி. தேவைகளுக்கு உதவி பண்ணாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறோன்னு தெரிஞ்சிட்டே காலை வச்சு ரொம்ப தைரியமாக அழிச்சிட்டு இன்றைக்கி உலா வந்துட்டுருக்குறாங்க சந்தோஷமாக. எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லி ரொம்ப அழுதுட்டு, இந்த ஜுரம் இது மாதிரி நான் என்றைக்குமே ஃபேஸ் பண்ணதில்லை, இது என் குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மே மாதமா நடக்கிறது. அதுக்கு முந்தின மாதம் ஏப்ரலில் தான் வந்து விஷுக்கு குழந்தைக்கு ஒரு வேஷ்டி எடுத்தேன். அந்த வேஷ்டி என்ன பண்ணேன், கிழித்து ஒரு மஞ்சள் போட்டு, தண்ணியில் மஞ்சள் போட்டு, இந்த சின்ன பெட்டு துணி அதில் முக்கி எடுத்து அதில் ரூபா நாணயத்தை வச்சு, நான் கோயில் வரும்போது என் பையனோட முடியும் சேர்த்து தரேன், எனக்கு வந்து இந்த ஜுரம் என் குழந்தைக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த ரூபா நாணயத்தை முடித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எவ்வளோ டைஃபாய்டில் 1 மந்த்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலெலாம் சின்ன வயசில் அட்மிட் ஆகிருக்கேன், ஞாபகம் இருக்குது. சின்ன வயசு கூட இல்லை, அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டீனேஜ் வயசில் தான். ஸோ எனக்கு அந்த டைம்லலாம் வந்து 1 மந்த்லாம் நான் பெட் ரிடனாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து எனக்கு அது கூட ஒரு பெரிய வழியாக தெரியல. இது வந்து ஒஸ்ட்டான ஒரு ஜேர்னின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கோவிட். அப்போது வேண்டின்ட்டு என்ன பண்ணுறேன், விபூதியெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ரூமில் போய்ட்டு உட்காந்து அப்போ தான் படிக்க என் பையன் பயந்துட்டான், என்னடா மம்மிக்கு என்னென்னோ பண்ணுறேன்னு. என்ன மம்மி என்ன பண்ண, ஒன்றும் இல்லைம்மான்னு ரொம்ப சந்தோஷத்தில் அவனை மொத்தமாக கொடுத்துட்டு, நம்மளை எத்தனை பேர் வந்துட்டு தப்பாக எடை போடுறது, தப்பாக பேசுகிறது, நம்மளை தப்பாக ட்ரீட் பண்ணுறது, எப்படியெல்லாம் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையில். நடுத்தெருக்கு வந்தாச்சு, அடுத்த வேளை சாப்பாடுக்கு கெதி இல்லாத போயாச்சு, வீடு வாசல் இல்லாமல் இருந்தாச்சு. நம்ம பண்ணதுக்கெல்லாம் நம்ம இத்தனைக்கும் நம்ம வந்து உண்மையாக தான் இருந்திருக்கோம், ஏமாந்துக்கிட்டு உண்மையாக இருந்திருக்கோம். ஆனால் அந்த கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை அமுச்சிட்டு, ஒரு நிமிஷம் போடான்னு சொல்லிவிட்டு டிவி பாருன்னு அமுச்சிட்டு, அப்போ தான் நான் ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா நிஜமாலே சமயபுரம்ன்ற ஒரு கோவில் வந்து திருச்சியில் இருக்குது. அது வந்து பார்வதி தேவி சிவனுடையார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் போய்ட்டு நிறைய கதைகள் எல்லாம் கேட்குறேன், எப்படி உருவானது சமயபுரம் மாரியம்மாவோட அந்த அதிசயம். ஒன்றொன்றுத்தையும் பார்க்கும்போது புல்லரிப்பு தாங்க முடியல. ஐயோ, எனக்கா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இது வந்து சமயபுரம் மாரியம்மா இந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் மேலேயே, 10 வருஷம் இல்லை, ஒரு 8, ஆமாம் 10 வருஷம் கிட்ட, 10 வருஷம் மேலேயேன்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக மேலேயே நான் வந்துட்டு சிவனை தான் கும்பிட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவன் தான். சிவன் 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 12 வருஷம் ஆகப்போகுதுங்க நான் சிவனை கும்பிட்டு. கரெக்டாக சொல்ல போனேன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவன் தான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு கண் கட்டி விட்டால் சிவன் தான். நான் சிவனுக்கிட்ட ஒரு மண்டலம் விரதம் எடுத்து, ஒரு மண்டலம் விரதம் எடுத்து நான் என்ன கேட்டாலும் அவர் வந்து நான் கேட்குறது தப்போ சரியோ
நான் கேட்குறத அவர் கொடுத்துருவாரு. நான் இதுதான் நடக்கணும்னா அது நடந்துடும். நான் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மனசார என் நாக்கு அழுகி போயிடும். இது வரைக்கும் நான் கேட்டது ஏன் கோவத்தில் ஒரு பொழுது கோவத்தில் 10 நாளில் ஒருத்தன் வந்து ஒரு தப்பான அநியாயம் பண்ணான். அவன் கை கால் விளங்காமல் போகணுன்னு நல்ல அவனுக்கு எந்த ஒரு உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நோய் நொடி இல்லை, நல்லா இருக்கிறவன் எண்ணி 10வது நாள் கை விளங்காத போயிடுச்சு. தூக்கிட்டு ஓடினாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. எல்லாம் என்னை திட்டினாங்க. அன்னைக்கு நீ பூஜையில் உட்காந்து என்ன சொன்ன அழுதுகிட்டு பாத்தியான்னு. தண்டனை கொடுக்கணும், என்னை இது மாதிரி தப்பான பழி போட்டா என் மேலே, அப்படி குழந்த மேலே சத்தியம் பண்ணி போட்டா எனக்கு தண்டனை கொடுக்கணும், அவளுக்கு பாடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்னோடய ஒரு பொழுது முடிகிற 48வது நாள் யார் என்னை ரொம்ப சித்திரவதம் பண்ணி கொடுமை பண்ணி ஏமாற்றி இது பண்ணாங்களோ, குழந்த மேலே சத்தியம் போட்டதுக்கான தண்டனை அவள் குழந்தைக்கு 48வது நாள் ஒரு பொழுது முடிகிற அன்னைக்கு காலில் கொதிக்க கொதிக்க பால் ஊற்றி, இப்போ அந்த குழந்த வந்து வயதான கிழவி ஆனாலும் அடுத்த ஒரு 60-70 வயசு கழிச்சு கிழவி ஆனாலும் அந்த தழும்பு இருக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஓன்னு அழுதேன் நான். ஏன்பா யாரோ பண்ண தப்புக்கு குழந்தைய தண்டிக்கிறீங்க, குழந்த மேலே சத்தியம் தானே பண்ணவங்களும் விட்டுட்டிங்களே, அவங்களுக்கு கொடுக்கலையே நீங்கள் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக. அதே மாதிரி தான் இந்த கை விளங்காத போயிடுச்சு பார்த்தீங்களா. வேண்டின்டேன், அதே நடந்துருச்சு. அப்புறம் திருப்பி நானே உட்காந்து ஓன்னு அழுவேன். மத்தியானத்துக்குள்ளே எனக்கு சரியாயே ஆகணும், நான் இந்த இடத்துல எந்திரிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்டேன். நான் காதில் கேட்டதுலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல்லேருந்து மெசேஜ் வருது, சரியாயிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் எப்போ வேணால் வரலாம், நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பத்தூர் எஸ்பியில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் ஒன்று வருது. ஸோ நான் அதான் சொல்கிறேன்ல, சிவன்கிட்ட உட்காந்து எனக்கு வேண்டியதை, எனக்கு என்னவா இருக்கட்டுமே, என்னை கொடுமைப்படுத்தவன என்னை கொடுமை இப்படியெல்லாம் பண்ணான்ல, அதுக்கான தண்டனை அவன் அப்படி தான் அனுபவிக்கணும்னு நான் வேணுன்னா கூட அதை நிறைவேற்றி தந்துடுவார். உண்மையாக அவருக்கு உருகி நான் அவருக்கு ஒரு மண்டலம் விரதம் எடுத்தோன்னா அதை நடத்தி காட்டிடுவார். ஸோ இது மாதிரி ஒரு அதிசயம் தான் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் சமயபுரம் அம்மா வந்தது ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த விஷுக்கு அந்த எடுத்த துணியில் வந்துட்டு ₹1 நாணயத்தையும் சுற்றி வச்சுட்டேன். குழந்தையோட முடியும் கொடுக்குறேன்னு 1 வருஷம் ஆகுது, நான் முடியே தரல. எனக்கு அசிங்கமாக இருக்குது முடி கொடுக்கறதுக்கு. அது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நம்மளோட மூஞ்சி வந்து முடி இருக்கும்போதே நம்ம எப்படின்னு நம்மளை எத்தனை பேர் அழகில்லை அழகில்லை அழகில்லைன்னு இப்படியே சொல்லி சொல்லியே மனசை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. ஒரு குடும்பமே சேர்ந்து இப்படி நான் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டிப்ரெஷனில் போனதுக்கு காரணமே சில வார்த்தைகள்னால அப்படி இப்படின்னு அழுகுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2022ல் என் பையனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் எந்த மந்த்து நான் சொல்கிறேன், அதே மந்த்து நாங்கள் வீடும் ஷிஃப்ட் பண்ணுறோம். செப்டம்பர் பிகினிங் ஆஃப் த செப்டம்பரில் வீடு மாற்றுறோம். அதே செப்டம்பர் எண்டு வீக்லலாம் வந்துட்டு என் பையனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு. அது போயின்னு இருக்கும் போதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் 20ஆம் தேதியை நினைக்கிறேன், செப்டம்பர் 20, 20, 22 அந்த அட்டாக் ஆகுது எனக்கு. கரெக்டாக சரியாக மணி 3:30 3:45 அது மாதிரி இருக்கும் விடியகாத்தால. பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம இதயத்தை பிடிச்சி அப்படியே கசக்கி, என்ன சொல்கிறது, ஒரு கத்தியால் கூர்மையான விஷயத்தால் குத்தினாலாம் எந்தப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலி. இதுதான் ஹார்ட் அட்டாக் போல், நான் போயிட போனேன் போல், என் பையனுக்கு யாருமே இல்லையா என்னை விட்டான்னு ஓன்னு அழுகிறேன் பயத்தில். வலி ஒரு பக்கம், என் பையன் பயந்துட்டு அவன் ஒரு பக்கம் அழுகிறான், தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். என் பையனை பெற்ற அந்த பையனோட அப்பா அந்த ஆள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்டா, கிளம்ப சொல்கிறா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நார்மல் ஆகுது. அதே இது தொடருது. மறுநாள் திருப்பியும் வந்துட்டு கத்துறேன், அழுகுறேன், வலி தாங்க முடியலன்னு. அதே 2-3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. தண்ணி கிண்ணி குடித்ததுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் என் பையனோட வாழ்க்கை, என் பையனுக்கு என்னை தவிர வேறு யாரும் உண்மையாக இல்லையே அப்படின்னு ஓன்னு அழுகுறேன்.
3வது நாளும் அதே வலி, அதே டைமு. அப்போ தான் என் மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம முடி கொடுக்கல, ஒரு வேளை இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு எழுந்துச்சி ஓடு. ஹாலில் வந்து சாமியோட மண்டபம் இருக்குது. திறந்து விளக்கேற்றி ஒரே அழுகை. நான் முடியை கொடுத்துட்றேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, நான் இது வரைக்கும் தரல, இது நீங்கள் தான் விளையாட்டு காட்டுறீங்களான்னு தெரில எனக்கு, நான் முடியை கொடுத்துட்றேன், என் பையனுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளே நான் உங்கள் கோயிலில் நிற்பேன் அப்படின்னு. ஸோ என் பையனுக்கு கடைசி எக்ஸாம் வந்து ஹிந்தி நினைக்கிறாமா, ஹிந்தி. ஸோ இது வந்து எனக்குன்னா 23ஆந்தேதி செப்டம்பர் 2022. ஹிந்தி 22ஆ 22nd 23rd தெரில, 23rd தான் ஏதோ ஒரு எக்ஸாம் ஒன்று முடியுது. முடிஞ்ச அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுறான். வந்த அன்னைக்கு ஈவினிங் தான் நான் புக்கே பண்ணுறேன். மறுநாள் காலைல தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கு எனக்கு டிக்கெட்டும் கிடைக்குது. மறுநாள் தான் ட்ரெயின் ஆக்சுவலாக, ஆனால் எனக்கு டிக்கெட் கிடைக்குது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மறுநாள் கோயிலுக்கு திருச்செந்தூர்ன்றேன், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் என் பையனும் மட்டும்தான் ட்ராவலு. போயிட்டோம், முடியை கொடுத்தோம், அவன் முடியும் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு சாமியை பார்த்தோம். பார்த்தா அந்த சாமி எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நிஜமாலே ரத்தம் ஓட்டம் ஓடி ஒரு தோளோடு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நம்ம முன்னாடி ரொம்ப உயரமாக ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே புல்லரிப்பு அந்த பார்த்த உடனே, அந்த சிலையை பார்த்த உடனே. இன்னொன்று, அது வேறு மாதிரிங்க. அந்த உணர்வு என்னால் சொல்ல முடியல சரியா. ஐயர் வந்து எல்லாரையும் அனுப்புகிறாரு, என்னை மட்டும் அங்கேயே நிற்க வைக்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன், இந்த அம்மா எப்போ என் கனவுல வந்தாங்களோ அப்போத்துலேருந்து ஒரு உண்டி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். மணல் உண்டியில் காசு, அந்த மணல் உண்டியெல்லாம் உடச்சி அந்த காசெல்லாம் கூட அந்த உண்டியில் போட்டேன். அந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே போட்டேன், அழுகுறேன், தப்ப தப்ப தப்பன்னு கண்ணில் ஊற்றுது. ஏன்னா வேறு மாதிரி ஒரு ஃபீல் அந்த சிலையை பார்க்கும்போது. அழுது அழுது போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நான் கிளம்பவே இல்லை. கிளம்புறதுக்கு மனசும் வரமாட்டேது. ஐயரும் வந்து எல்லாரையும் துரத்துறாரு. போங்க போங்க, போதும் போதும்னு என்னை மட்டும் கம்முன்னு விட்டார். அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இருந்து அதுக்கப்புறமேட்டு தான் என்னை வந்து ஒரு 20-30 பேர் கடந்திருப்பாங்க. அவ்வளோ நேரம் என்னை நிற்க வச்சார். அழுது கழுது முடிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வரேன். வந்து ஒரே ஆனந்த கண்ணீரில் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அந்த சந்தோஷத்தோடவே சாப்பாடு மண்டபம் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு என் பையன்கிட்ட சொல்கிறேன், வைபவ் திருப்பி ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. என் பையன், மம்மி க்யூலெலாம் நிற்க வேண்டாம் மம்மி, வேண்டாம் மம்மி, போதும் மம்மி, எனக்கு பிடிக்கல மம்மி, ரொம்ப கூட்டமாக இருக்குண்ணா. நானும் அவங்ககிட்ட கெஞ்சுறேன், ப்ளீஸ் வைபவ், ஒரே ஒரு தடவைடா, பார்க்கணும் போல இருக்குடா அந்த ஃபேஸை, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு சரி வா அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறோம், திருப்பியும் பழைய மாதிரி க்யூவில் நிற்கிறோம். க்யூவில் நின்று இந்த செகண்ட் டைம் நின்று க்யூ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சமயபுரம் வாசல், அந்த மாரியம்மாவோட அந்த க்யூலெல்லாம் கடந்துட்டு அந்த சங்கதியோட வாசல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசலில் கால் வைக்கும் போது தான் ஞாபகம் வருது, நான் ₹1 நாணயம் முடிச்சு வச்சதை நான் தரவே இல்லை, உண்டியில் போடவே இல்லை. குதிக்கிறேன் அங்கேயே, உண்டியை உடச்சி உண்டியில் இருக்க காசெல்லாம் போட்டேன். ₹1 நாணயம் போடல. இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரில, ஆனால் ₹1 நாணயம் போடல. குதிக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்றாங்க. இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டே சாமியை கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். சாப்பாடு அன்னதானம்லாம் சாப்பிட்டு வடை பாயசத்தோட சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போது எனக்கு பார்க்கணும் போல் இருந்துச்சுங்க, எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க பார்க்கணும் பார்க்கணுன்னு. இவன்கிட்ட கேட்டால் இவன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சரின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு இங்கே வரேன். இங்கே காலை வைக்கிறேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ₹1 நாணயம் நான் இன்னும் போடலைங்க, என் குழந்தைக்கு கோவிட் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அப்படின்னு. அதை பார்த்தீங்களா, நீங்கள் என்ன எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் அந்த சாமிக்கு வந்துட்டு தேவையில்லை. அந்த வேண்டி ₹1 வச்சிங்க பாருங்கள், அதை நீ வேண்டி என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கலன்னு உங்களை வர வச்சுருக்கா அப்படின்னு. ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன், உள்ளே போய் சிரிச்சுக்கிட்டே போகிறேன். சிரிச்சுக்கிட்டே போய் சிரித்த மாதிரியே பார்த்து முதல் தடவை அழுதுட்டேன். 2வது தடவை சிரித்த மாதிரியே போயிட்டு சிரிப்போடு கலந்த ஒரு அழுகையோடு போயிட்டு அந்த அம்மாவை பார்த்து அதே மாதிரி திருப்பியும் நான் ஐயர் வந்து என்னை பார்த்துட்டார். அவர் நல்லா ஸ்கேன் பண்ணிட்டார் என்னை நான் தான்றதை.
திருப்பி என்னை விட்டுட்டார், எதுவுமே சொல்லிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் ரிட்டர்ன் போகிறேன். அந்த ரூ. 1 நாணயத்தை உண்டியிலையும் போட்டேன். போட்டு செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அங்கேருந்து வெளில வரதுக்கு மனசு இல்லை. எப்படியும் ஈவினிங் தானே பஸ்ஸு. சரி எனக்கு வெளில வரதுக்கு இங்கேயே உட்காந்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரம் அந்த கோவில் உள்ளேயே உட்காந்துக்கிறேன். அன்னதானம் கொடுக்குறாங்க, உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறதுக்கு தோணவே இல்லை. அப்படியே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக போல் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அங்கே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அங்கேருந்து எந்திரிச்சு சரி எப்படி ரிட்டர்ன் போகுது, ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு மட்டும் தான் புக் பண்ணோம். போகும்போது கண்டிப்பாக பஸ் எல்லாம் இருக்கும்னு தெரியும். ஈவினிங் டைமில் எப்படியாவது போயிடலாம் அந்த ஒரு தைரியத்தில் தான் அங்கே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இதாங்க இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்துட்டு வேறு லெவலு. அப்புறம் அங்கேருந்து தான் சமயபுரம் மாரியம்மாவோட ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சமயபுரம் இதானா தெரில, என்னைக்கு அந்த கனவுல தோணுனதோ உடனே அந்த வாரமே ஜுரம் சரியானதுக்கப்புறமேட்டு கோவிட் சரியானதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மெயின் ரோட்டில் இருக்க ஒரு சின்ன கோவில், சும்மா ரோட்டோரமாக ஒரு அம்மனை வச்சுருக்காங்க. அப்போ அந்த அம்மனை வணங்க போகிறதுக்காக போனேன். என் கடவுள் அம்மன் வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே அதை வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு அந்த கோயிலில். யாரோ பழைய ஃபோட்டோ அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க போல், துரு பிடிச்சது. அப்போ அங்கே இருந்து ஐயர்கிட்ட கேட்டேன், இது என்ன சாமி சமயபுரம்னா? ஆமாம் சமயபுரம்னாங்க. செம்ம சந்தோஷமாயிடுச்சு. இதை நான் எடுத்துக்கிட்டா துரு பிடிச்சிருக்கே, எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிட்டோமா இதை அப்படின்னு எடுத்துக்கோன்னாங்க. ஸோ முதல் வந்த ஃபோட்டோ வந்து அந்த துரு பிடிச்ச ஃபோட்டோ, அது இன்னும் இருக்குது என்கிட்ட. அடுத்ததாக வந்துட்டு சமயபுரம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சேன். ஸோ நான் ஏன் இந்த பதிவு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மனுஷங்க எல்லாம் பொய்ங்க. உண்மையாக இருக்கிறவங்க 1% தான். 99% எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம், நல்லவங்க வேஷம் போட்டு நடிக்கிறதுங்க. அதை மட்டும்தான். வாயில்லாத ஜீவனுங்க, ஆடு மாடு நாயில் கோழியெல்லாம் கூட நம்பிடலாம். இவங்கெல்லாம் கூட நன்றி உள்ளவங்க. மனுஷங்க அப்படி இல்லை. ஸோ கடவுளை யாருக்கு என்ன ஒரு குறை, ஒரு பிரச்சனை, ஒரு சங்கடம், மன சங்கடம்னாலும் கடவுளை கும்பிட்றீங்கள, மனதார கும்பிடுங்க. உங்களை பெற்ற அம்மான்னு நினச்சி கும்பிடுங்க. அவங்க வயிற்றில் இருந்தால் நீங்கள் வந்தீங்க. அவங்க வந்து உங்களை படைச்சவங்க தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களை படைச்சவங்களாம் நினைக்காதீங்க. அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து தான் நீங்கள் வந்தீங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்க. அப்படின்னு நினச்சி மனம் உருகி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எவ்வளோ கும்பிட்ருக்கேங்க, எல்லாமே கிடச்சிருக்கு. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் வந்து சிவனுக்கு ஒரு பொழுது எடுக்கணும்னு நினச்சா கூட அவர் என்னை விட மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும் அது ஒரு சாக்கடையான சம்பவம் என் வாழ்க்கையில். அதனால் அவர் வந்து ஆனால் அதுக்கான கூலி கொடுப்பாரு, பொறுமையாக விட்டு வைக்கிறாரு. ஏன்னா அதோட கூலி விளைவு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க போகுது. அதை நான் பார்க்க போகிறேன். அதுக்காக ஒரு ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு பாதாள குழியில் போகிற மாதிரி அவங்க வாழ்க்கை மாறப்போகுது. கொஞ்சம் நாட்கள்லேயே, கொஞ்சம் மாதங்கள்லேயே, வருஷம் கணக்கெலாம் போகாது. ஸோ இதுதான் நடக்க போகுது. அதுக்காக அவர் வந்து என்னை வந்து அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு என்னை அதில் கால் வைக்க விட மாட்டார். அவர்கிட்ட நான் வேண்டணும் அப்படின்னு விட மாட்டார். நானும் சரி எல்லாம் நல்லதுக்கு நடத்துவார், காட்டுவார் அப்படின்னு அமைதியாக இருக்கேன். ஸோ மனசார நான் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணணுன்னு நினச்சதை. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நல்ல வீடியோஸாக அமையணும். அதில் மாரி பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோஸை கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த சேனலில். உங்களோட எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை. Thank you so much.